வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பவி. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எல்லாருமே வந்து டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே வந்துட்டு இப்போ அதுக்கு கொஞ்சம் மும்மரமாக படிச்சுட்டு இருப்பீங்க. ஏன்னா இன்னும் மோர் தென் 5 மந்த்ஸ் கூட இல்லை, பெருசாக அதை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால வந்து ரொம்ப ரொம்ப நல்லா படிக்க வேண்டியது வந்து அவசியம். ஸோ வந்து எல்லாம் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் இலக்கணம் வீடியோஸ்லாம் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் இன்னைக்கு என்ன விஷயம், முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சைட் பை சைட் டிஎன்பிசி படிக்கிற சைடில் அப்படியே இப்போ நியூவாக சென்ட்ரல் போர்டு வந்து ஒரு எக்ஸாம் விட்டுருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி குரூப் டி வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி. அது மோஸ்ட்லி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசிஸ்டன்ட் மாதிரி லைக் லோக்கோ அந்த மாதிரி வேலைலாம் வந்து இருக்கும். ஸோ அது வந்து மென் அண்ட் உமனுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஸோ இங்கேயே வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீமேல்லாம் எழுதவே மாட்டாங்க. என்னடா இது ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, ஓடணும், அப்புறம் தூக்கிட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது போட்டிருக்காங்க. ஸோ லைக் நீங்கள் அது பண்ணலனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் எக்ஸாம் மட்டும் எழுதி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியும் இருக்கும். இல்லை எப்படி கேட்குறாங்க, நம்மளால் சால்வ் பண்ண முடியுதா, நம்ம கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நீங்கள் அதில் போனீங்கனாலே வந்து தெரிய வந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்லி. இது வந்து முக்கியமான என்ன என்ன அப்படின்னா, ஏஜ் பார்த்தீங்கன்னா 18 வயசு இருந்தாலே போதும். 18 வயசு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்பியர் ஆகலாம். 10th குவாலிஃபிகேஷன் மட்டும் போதும். நீங்கள் வந்து 12தோ இல்லை டிகிரியோ முடிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. உங்கள் 10th மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தா போதும். நீங்கள் போய் அதுக்கு அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு மோர் வந்துட்டு இன்னும் 6 மந்த்ஸ் மேலேயே அந்த எக்ஸாமும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் முக்கியமாக 4 தான், 4 டாப்பிக்கு. பட் 100 மார்க்ஸ்க்கு 90 நிமிஷம், அதாவது 1.5 மணி நேரம் எக்ஸாமு. 100 மார்க்குக்கு ஒரு கொஷினுக்கும் ஒரு மார்க்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். டிஎன்பிசி மாதிரி இதில் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் அதில் இல்லை, இதில் இருக்குது. 1/3. அதாவது இப்போ நீங்கள் ஒரு கொஷின் தப்பு பண்ணுறீங்க, ஆனால் இன்னொரு கொஷின் கரெக்டாக பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த கரெக்டாக இருக்க கொஷின் 0.33% வந்து லெஸ் பண்ணிவிட்டு வர இதுதான் வந்து உங்களோட ஒரிஜினல் மார்க்கு. அப்போ நீங்கள் எத்தனை தப்பு பண்ணுறீங்களோ, எத்தனை கரெக்டாக பண்ணுறீங்களோ, அதுலேருந்து வந்து உங்களுக்கு மைனஸ் பண்ணி லாஸ்ட்ல எவ்வளோ வருதோ அதுதான் வந்து உங்கள் ஒரிஜினல் மார்க்காக வந்து வந்துடும். அதனால வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணணும். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இந்த எக்ஸாம் வந்து கஷ்டமே இல்லை, ரொம்ப ரொம்ப ஈஸி. சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நான் பார்த்தேன். ஸோ அதுலேருந்து சொல்கிறது என்னென்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நான் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன சிலபஸில் இருக்குதுன்னு மட்டும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சிலபஸில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் சயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக டிஎன்பிசி படிக்கிற எல்லாருமே அது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஸ்கிப் பண்ணிடுவீங்க. பட் இங்கே ஆப்ஷனே இல்லை. ஏன் அப்படின்னா 25 கொஷின் சயின்ஸ்லேருந்து மட்டுமே வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்சஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. லைஃப் சயின்சஸ்னால் ஒன்றும் இல்லை, இந்த என்விரான்மெண்ட் பற்றி படிக்கிறது அண்ட் பயாலஜி படிக்கிறது, அதாவது பாட்னி அண்ட் ஜுவாலஜி அண்ட் வந்துட்டு என்விரான்மெண்ட், எக்கோசிஸ்டம், எக்காலஜி, இது எல்லாமே படிக்கிறது தான் வந்து லைஃப் சயின்சஸ். இது எல்லாத்தையும் சேர்த்து 25 கொஷின்ஸ் வரும். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸில். 10th குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறதுனால இது வந்து ஃபஸ்ட்டு 25 கொஷின்ஸு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூடு, அதாவது மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஷின்ஸு. இது ஆல்ரெடி நம்ம டிஎன்பிசியில் இருக்க சிலபஸ் அப்படியே தூக்கில் கொடுத்துருப்பாங்க. ஒரு 4 மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாமெண்ட்ரி எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி வரும். ட்ரிக்னாமெண்ட்ரி, இதை வந்து ஸ்கூல்லேயே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. இது வேறு ஆப்ஷன் இல்லை, பார்த்து தான் ஆகணும். ஜியாமெட்ரி அண்ட் ட்ரிக்னாமெட்ரி அண்ட் வந்துட்டு பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், இது வந்துட்டு எஸ்எஸ்சி படிக்கிற நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் வந்து டிஸ்டன்ஸ் அண்ட் டைம், கிளாக்கு, இதெல்லாம் வந்துட்டு கிளாக் அண்ட் கேலண்டர், இதெல்லாம் மட்டுமே எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்க ஒரு 15 டாபிக் வந்து நீங்கள் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியில் படித்தது தான். ஸோ இதெல்லாம் மட்டும் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பார்க்குறதுக்கு ஒரு 10 டேஸே போதும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ். இந்த இதில் மட்டுமே 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதாவது இதில் மொத்தம் 18 டாபிக்ஸ் இருக்குது ரீசனிங் அண்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுல. என்ன அனலாகி, சிலாஜிசம், இந்த மாதிரி தான், வென் டயக்ராம், இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். இந்த 2A மெயின்ஸ்க்கு என்னெல்லாம் இருக்கோ அதை அப்படியே தூக்கி இங்கே கொடுத்துருப்பாங்க. பெருசாக ரீசனிங்னு போட்டால் என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே படிக்க வேண்டியது அவசியம். ஸோ அது வந்து 30 கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ மிச்சம் வந்து எத்தனை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா 20 கொஷின்ஸ் தான் இருக்குது. அந்த 20 கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் அதில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா, பாலிட்டி கன்ஃபார்ம் வரும் அண்ட் எக்கனாமிக்ஸ் வரும் அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் ஐஎன்டமும் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம். அண்ட் யூனிட் 8, யூனிட் 9 இருக்கதெல்லாம் அங்கே கிடையாது. ஜஸ்ட் இந்த 4 டாபிக் பார்த்தா போதும். அண்ட் வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸு, சென்ட்ரல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் எல்லா இதிலிருந்துமே கேட்க சான்சஸ் இருக்குது. கிரிக்கெட்டாக இருக்கட்டும்,
நெறைய பேர் வந்து உமனே வந்து கிரிக்கெட் நாலேஜ்லாம் செம்மையா இருக்கும். ஸோ அவங்கலாம் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியா வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ கிரிக்கெட் இந்த மாரி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் ஸ்போர்ட்ஸ்லேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வரும். நான் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலயுமே நான் நெறைய பார்த்துருக்கிறது வந்து ஸ்போர்ட்ஸ் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துருக்கேன். அதனால ஸ்போர்ட்ஸ் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் குடுங்க அப்படின்னு சொல்றேன். அண்ட் வந்துட்டு ஸ்போர்ட்ஸு பெர்சனாலிட்டீஸ் யாரெல்லாம் இப்போ பாரத் ரத்னா வாங்குனாங்க, யாரெல்லாம் வந்துட்டு இப்போ ஆர்பிஐ கவர்னர் யாரு, சிஏஜி யாரு, இந்த மாரி நெறைய ஓரளவுக்கு வந்து தமிழ்நாடு பத்தியே படிக்காம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல் ஆஃப் இந்தியாவா படிக்கும்போது என்னலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கு அப்படிங்கிறத நீங்க படிச்சாலே மோஸ்ட்லி கிளியர் பண்ணிடலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் இதுக்கு என்ன புக் படிக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சின்னு சொல்லி அவங்க தெளிவா குடுத்துருப்பாங்க. பிகாஸ் சென்ட்ரல் எல்லாமே சிபிஎஸ்சி தான். பட் உங்களுக்கு அது படிக்க வந்து உங்களால முடியாது அப்படின்னா, அ அ வேற என்ன படிக்கலாம் அப்படின்னா, அ லூசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும். ஸோ அந்த புக் வந்து நீங்க வாங்கி படிக்கலாம். இது வந்து 600 சம்திங் வரும். பட் ஆஃபர்ல வந்து 300 மேபி. அந்த ஆஃபர் எப்போ வரும்னு எனக்கு தெரியல. பட் அந்த புக் வந்து நெறைய பேர் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. லூசன்ஸ் அப்படின்னு. அப்புறம் ஹரியந்தோட ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங் புக் வந்து நெறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அரியந்த், அகர்வால் இந்த 2 புக் மட்டும் தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங்க்கு. நீங்க புக்ஸ் வாங்கலனா கூட பரவால்ல. இந்த 2 புக்ஸ் 3 புக்ஸ் பார்த்தாலே வந்து நீங்க கிளியர் பண்ணிடலாம். அப்படி இல்லன்னா இதுவும் முடியாது அப்படின்னா, யூடியூப் சேனல் எக்கச்சக்கமா இருக்கு. உங்களுக்குன்னே வந்து நெறைய பேர் வந்து வச்சிருக்காங்க. அதனால வந்து அவங்களலாம் வந்துட்டு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். முக்கியமா வந்துட்டு நான் யார சொல்றேன் அப்படின்னா, ஃபீல் ஃப்ரீ டூ லேர்ன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அவர் பாருங்க. அண்ட் சந்துரு மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. அவரது பாருங்க. ஸோ வந்துட்டு இந்த மாரி நெறைய பேர் வந்துட்டு எடுக்குறாங்க. ஸோ இவங்கலாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இவங்கள ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து புக்ஸோ இதுவோ எதுவும் தேவையில்ல. அண்ட் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்குலாம் நீங்க தான் நியூஸ் பேப்பர் படிக்கணும். வேற யாராச்சும் போடுவாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நியூஸ் பேப்பர் படிக்கிறது ரொம்ப முக்கியமா வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல வந்தேன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். யாரெல்லாம் இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ண போறீங்க, எழுத போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ஜான் 23 ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் ஃபெப் 22 வந்து க்ளோஸ் ஆயிரும். ஸோ இந்த 1 மந்த்க்குள்ள கரெக்ட்டா பண்ணிருங்க. அண்ட் தேங்க் யூ. சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.